ஆண்டவரில் அகமகிழ்வோம், அனைவருமே வாருங்கள். ஆண்டவரில் அகமகிழ்வோம், அனைவருமே வாருங்கள். நம்மீட்பின் அரணாகும் அவரில் அக்களித்திடுவோம். புகழ் பாடி அவர் திருமுன் சென்றிடுவோம். வாருங்கள், பாடல்கள் இசைத்து அவர் முன்னிலையில் மகிழ்ந்திடுவோம். ஆண்டவரில் அகமகிழ்வோம், அனைவருமே வாருங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் துன்பம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்வில் புயல் வீசும்போது, ஒரு துன்பமான வேதனையான புயல் வீசும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? இந்த காலத்திலும் இந்த மாதிரி ஒரு விதமான புயல் நம்மை வீசிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே நற்செய்தி நம்மை ஆண்டவரை நம்பிக்கை வைத்து ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ நம்மை அழைக்கின்றது. ஆகவே இதற்காக நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் முன்பாக நாம் பாவிகள் என்று உணர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் நான் சொன்னாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவம் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பின் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யோபு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பை நின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேருண்மை. சிலர் கப்பல் ஏறி கடல் வழி சென்றனர், நீர்த்திறன் மீது வாணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர், ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குடிந்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்கள் குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாய் மாற்றினார், கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படித்தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.
இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே நன்றி உமக்கு. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தில் நாம் படிக்கும்போது புயல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு சீடர்களும் ஏரிக்கரையில், அதாவது கலிலேயா கடலில் பயணம் செய்யும்போது ஒரு பெரிய புயல் வந்திருக்கிறது. இந்த மாதிரி நடக்குமா? கலிலேயா கடலில் விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள், பார்க்காத அளவுக்கு புயல் ஏற்படும். அப்போ இது நடந்திருக்கு, உண்மையான சம்பவம்னு நடந்திருக்கு. அதே நேரத்தில் மார்க் இது எழுதுகிறார். மார்க் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி எழுதுகிறார். ஆனால் மார்க் வேறு விஷயத்துக்கு சொல்ல பார்க்குறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கோட சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை தெரியாது. ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்துகிறார்களோ தெரியாது, அல்லது வேற மாதிரியான ஒரு பிரச்சனை, கிரைசிஸ் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே மக்கள் அலக்களிக்கப்படுகிறாங்க. என்ன செய்யறது தெரியல. பிரச்சனை வரும்போது என்ன செய்யறது தெரியல. அப்போ மார்க் சொல்றாரு, பிரச்சனை வரும்போது என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிட்ட தான் வர வேண்டும். இயேசு ஒருவர் தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதனால இந்த வசனத்தில் பார்க்கும்போது, இந்த கதையில் பார்க்கும்போது, புயல் அடிக்கும் போது சீரர்களை கத்துக்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் சாக போறோமே என்று. அப்போ இது நாங்கள் சாக போறோமே என்ற வார்த்தை ஆதி திருச்சபையின் வார்த்தை. ஆதி திருச்சபையில் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களை தாக்கும் போது அவர்கள் இயேசுவிடம் கத்துக்கிறார்கள். அப்போ இயேசு சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் எங்கே போய்விட்டது உங்கள் விசுவாசம்? ஆகவே மார்க் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான துன்ப வேளையில், கஷ்டமான வேளையில், நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு விதமான புயல் வரும்போது வேற எங்கேயும் போக முடியாது. நாம் இயேசுகிட்ட தான் வரணும். அதே நேரத்தில் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். புனித சின்னப்புரை வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. திருத்தூதர்கள் பணியில் 27வது சாப்டரில் புனித சின்னப்பரும் கடல் பயணம் மேற்கொண்டார். அப்போது புனித சின்னப்பர் ஒரு கைதியாக ரோமுக்கு எடுத்து செல்லப்பட்டார். படகின் வழியாக அவரோடு இன்னும் சில கைதிகள் வந்தார்கள். கடவுள் என்ன செய்தார்? ஒரு பெரிய புயலை அந்த கப்பல் மீது மோக வைத்து கப்பல் திசை மாறி எப்படியோ
வேற விதத்தில் போயிடுச்சு. ஒரு இறை தூதர் புனித சின்னப்பரிடம் பேசினார். இந்த மாதிரி பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உயிரோடு போய் சேருவீர்கள் என்று சொல்லி, அதோட புனித சின்னப்பர் எல்லாத்துக்கும் ஆறுதல் கூறினார். பயப்படாதீங்க, கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துவார், சரியான இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அதே மாதிரி சரியான இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த கைதிகளை அதிகாரம் செய்யும் ஒரு அதிகாரி கடைசியில் புனித சின்னப்பர் சொல்வதை கேட்டார். அவருக்கு அடிபணிந்தார். கடைசியில் மற்ற கைதிகளை விடுவித்தார். ஆகவே அவர்கள் மால்டா என்ற ஒரு தீவில் போய் அடங்கினாங்க. இப்போ இந்த விதத்தில் அப்புறம் பிறகு பயணம் மேற்கொண்டார்கள் கொஞ்ச நாளுக்கு சென்று. ஆக இந்த விதத்தில் கடவுள் சின்னப்பரை பாதுகாத்தார். சின்னப்பரை மட்டும் இல்லை, அவரோட பயணம் செய்த கைதிகளையும் பாதுகாத்தார். ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளே, இதன் வழியாக கடவுள் நமக்கு என்ன சொல்கிறார்? துன்ப வேளையில் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வாழ்வில் ஒரு விதமான புயல் அடிக்கும்போது கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார். அப்போ அந்த கதையில் பார்க்குறோம். முதல்ல மார்க் எழுதின கதையில் புயல் அடித்து கொண்டு இருக்கும்போது இயேசு தூங்கிக்கிட்டு இருக்கார். சில பேர் நினைக்கிறாங்க, கடவுள் தூங்குறாரா? நம்மளுடைய கவலையை பற்றி கடவுள் நினைக்கவே இல்லையா? நம்ம மேலே அக்கறை இல்லையா? அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஒரு பாட்டு இருக்குல்ல, பழைய பாட்டு, கடவுள் தூங்கவில்லை, அவர் கண்ணில் மயக்கம் இல்லை. அதே போல கடவுள் தூங்கவில்லை, இயேசு தூங்கலை. இயேசுக்கு எல்லாம் தெரியும். இருந்த போதிலும் ஒருவேளை இயேசு சோதிக்கிறார். சீரர்கள் இந்த மாதிரியான விசுவாசத்தோடு இருக்கிறார்கள் என்று சோதிக்கிறார். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த காலகட்டத்தில் ஒரு புயல் எல்லாத்தையும் போட்டு வாட்டுகிறது. ஒரு புயல் இந்த கோவிட் காலத்தில், இந்த லாக்டவுன் காலத்தில் பல பேர் ஒரு விதமான சோர்வை அனுபவிக்கின்றார்கள். எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட ஃபோன் செய்து பேசியிருக்காங்க, நேராக கூட பேசியிருக்காங்க. ஒரு விதமான மன உளைச்சல் அவர்களுக்கு ஏற்படுது. இந்த கோவிட் காலத்தில், இந்த லாக்டவுன் காலத்தில் ஒரு விதமான மன உளைச்சல், ஒரு விதமான கவலை, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னான்னு சொல்ல முடியும். ஏன் இது வருது சொல்ல முடியும், எதனால் இது வருது சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பேர் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை நான் நினைக்கிற, முன்ன சுதந்திரமாக இருந்தவங்க இப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அது கூட காரணமாக இருக்கலாம். இன்னொன்று இந்த நோய் சீக்கிரமாக போக மாட்டேது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படி இழுத்துக்கிட்டே போகிறாங்க. நாளைக்கு என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும், பிள்ளைகளோட படிப்பு என்ன ஆகும், வாழ்வாதாரம் என்ன ஆகும், சம்பளம் குறைவாக கிடைக்குது, சில பேருக்கு வேலை இல்லை, கஷ்டப்படுறாங்க. இதில் என்ன ஆகுது, எங்கே இட்டு செல்லும். நான் நினைக்கிறேன் இதனால தான் ரொம்ப பேர் குழம்பி இருக்காங்க. ஒரு விதமான மகிழ்ச்சி இல்லை, தூக்கமின்மை, தூங்க முடியல, தூக்கம் குறைவாக போச்சு. ஏன்னா இந்த சிந்தனையெல்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டி கொண்டு இருப்பதால் அவர்களுக்கு மன நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. நம்ம கேட்கலாம், ஏன் இது நடக்குது, எதனால் இது நடக்குது? ஒருவேளை கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சூழ்நிலையை நமக்கு கொடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக, நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம்னு. ஏதோ ஒரு காரணம் அங்கே இருக்கு. நம்முடைய வாழ்வில் நாம் இந்த மாதிரியான ஒரு நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத காலத்தை கடக்கும்போது கடவுளை நாடுகிறோம்.
அப்போ கடவுள் ஒருவேளை இதை பயன்படுத்தி நாம் இறைவனிடத்தில் திரும்ப வர நம்மை அழைக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இது அமையலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பாதை இப்படி போயிருக்கு, இந்த திசையில் கடவுள் கூடுற, இந்த திசையில் அவனா இந்த திசைக்கு வா. எப்படி சின்ன ஒரு படகை ஓட்டி கொண்டு போகும்போது புயல் அந்த திசையை மாற்றியதோ அதே போல் கடவுள் நம்மை மாற்ற இருக்கிறார். இந்த திசையில் போகாதீங்க, இந்த திசையில் வாங்க. ஒருவேளை கடவுள் நம்ம வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த இதை கொடுத்திருக்கலாம். நாம் இதுவரையும் நினைத்திருக்கலாம், நம்மால் எல்லாம் செய்ய முடியும், நமக்கு எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, எல்லா திறமைகளும் இருக்குது. ஆனால் கடவுள் ஒருவேளை கடவுள் சொல்கிறார் நம்மக்கிட்ட, நீ என்னை விட்டு ஒன்றுமே செய்ய முடியாது, நீ என்னை விட்டுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது, நீ கடைசியில் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆகிய அன்பு சகோதர சகோதரி, போன வாரம் நான் சொன்னது போல இந்த காலகட்டம் நாம் தியானிக்கும் ஒரு காலகட்டம். இதையெல்லாம் மனதில் போட்டு தியானிக்கணும். நான் கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழ்கிறேனா? என் வாழ்க்கையில் கடவுள் எங்கே? நான் கடவுள்கிட்ட வந்திருக்கேனா? அல்லது கடவுளை விட்டு தொலைவில் போகிறேனா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இது காலம், ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார் கடவுள், ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நம் வாழ்வை புதுப்பிக்க வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும், திரும்ப இறைவனிடத்தில் வர வேண்டும். நாம் இறைவனை விட்டு எங்கும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. இயேசுவை விட்டு எங்கேயும் போக முடியாது. கடைசியில் சீடருக்கு கத்துறாங்க, படகுல கத்துறாங்க, இயேசுவே எங்களை காப்பாற்றணும். இயேசு ஒருவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இயேசுவை தவிர்த்து யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. இயேசு ஒருவர் தான், அவர் தான் நம்மை மீட்பர். நம்மை மீட்டு நம்மை ஒரு புது படைப்பாக மாற்றியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த வசனம், இந்த வாசகம் என்று நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமான ஆழமான விசுவாசம் கொள்ள நம்மை அழைக்கின்றது. நாம் என்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ அழைக்கின்றது. அதே நேரத்தில் நாம் இயேசுவை பற்றி கொண்டு வாழும்போது இந்த மன கஷ்டம், மன சஞ்சலம், இந்த வெறுமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். கடவுள் நம்மை கரை சேர்ப்பார். ஆகவே இதற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவே காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன்.
இப்போது நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவரிடம் கொண்டு வருவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் அனைத்து மக்களையும் விசுவாச பாதையில் வழிநடத்திட வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, நம் மன்றாட்டை கேட்டருளும். நம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். நாட்டு தலைவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் நாட்டின் அமைதியும் வளர்ச்சியும் அளிக்கும் சுயநல முடிவுகள் அல்லாமல் அனைவருக்கும் பயனளிக்கும் முடிவுகளாக இருந்திட வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். விசேஷமாக நம் நாட்டில் பரவியிருக்கும் கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்ட அனைவரும் மற்றும் பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரும் ஆண்டவரின் வல்லமையால் குணமடைய வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இப்பொழுது நமது சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இப்பொழுது நாம் புனித சூசையப்பரின் ஜெபத்தை சொல்வோம். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய சேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலங்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் எமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடத்தில் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவர்களாயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகிய ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் செபஸ்டியன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி அன்னையாகிய புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் புனித அந்தோனியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவராகிய தந்தையே, தூயாவின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு நற்செய்தியில் கூறுகிறார், அஞ்சாதீர்கள் அப்படின்னு கூறுகிறார். ஆகவே நாம் இந்த கர்த்தர் கற்பு ஜெபத்தை சொல்லும்போது, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் என்று சொல்லுகிறோம்ல. ஆகவே நாம் பரம தந்தையை நோக்கி நாம் என்றும் பாதுகாப்பு பெற்று இயேசுவின் நிலைத்திருக்க வேண்டுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரிடத்திலும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக எங்களுக்கு வாழ்வு அளித்தீர். இந்த புனிதமிக்க உம் உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளை கருத்தூன்றி நிற்க செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனை செம்மறி உலகின் பாவங்களை போகின்றவர். துன்ப வேளையில் மனசோர்வின் போது ஆண்டவர் நமக்கு ஆறுதலாய் வருகிறார். இவரின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். இறைவனுக்கும் அயலாருக்கும் அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தந்தையர் தினம். ஆகவே எல்லா தந்தையர்களுக்கும், பங்கில் இருக்கிற எல்லா தந்தையர்களுக்கும், பங்கு வெளியில் இருக்கிற எல்லா தந்தையர்களுக்கும் எனது அன்பான தந்தையின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நல்ல உடல்நடத்தை தந்து, உடல் வலிமை தந்து, நீங்கள் என்றும் நல்ல விவேகமுள்ள, அன்பு நிறைந்த, கடமை உணர்ச்சி உள்ள தந்தையாக இருந்து பணி செய்ய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே நேரத்தில் இந்த ஆன்லைன் திருப்பலியை காணுகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கும் பாராட்டுகளுக்கும் எனது நன்றி. இப்போது நான் வட்டாரத்தில் ஆன்லைன் சந்திப்பு செய்கிறேன். அதாவது நம்மளுடைய சிந்தனை மடல் அதை செய்கிறேன். இப்போ ஒரு வட்டாரத்தில் செஞ்சு முடிச்ச, இன்னும் மற்ற வட்டாரத்தில் செய்யலான் இருக்க. இதுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த இயங்கலை வழியாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள உங்களே அன்புடன் அழைக்கின்றேன். அதே நேரத்தில் என்னை சந்திக்கிறதுனா பார்க்கலாம். பங்கில் இந்த காலை வேலையில் என்னை சந்திக்கலாம். ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார்.